வணக்கம்ப்பா. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் நன்மை செய்யுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த டவுட் எல்லாருக்கும் உண்டு. ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் ஆயிட்டால் அது தீய பலன் தருமா அல்லது பவர் குறைஞ்சிருமா அப்படிங்கிறது. அப்படி இல்லை, ஆட்சி பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றால் இன்னும் அதோட பவர் ரெட்டிப்பாகும். அதாவது அதோட செயல்பாடு மற்றும் அதோட ஆற்றல் ரெட்டிப்பாக அமையுது. உச்சத்துக்கு நிகரான அந்த சேஷ்டா பலம் அதற்கு அமையுதுப்பா. ஸோ ஒரு கிரகம் தன்னோட சொந்த வீட்டில் இருந்து வக்ரம் பெற்றால் அதோட தசாபுக்தி காலங்களில் அதோட பலன்கள் ரெட்டிப்பாகும். இந்த தசாபுக்தி அமைப்பில் அந்த அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் முதல்ல கொடுத்துரும். ஆதிபத்தியம் லேட்டாக கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ நம்ம எடுக்கிற முயற்சியில் ஆரம்பத்தில் இது தடைகள் கொடுத்தாலும் முடிவு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையுது. அதாவது நம்மளோட முயற்சிகளில் நேர்வழியாக கிடைக்கலனாலும் ஏதோ ஒரு எதிர்பாராத விதமாக அதோட பலன்கள் நமக்கு சேரக்கூடிய அமைப்பில் இருக்குப்பா. ஸோ கடந்த காலங்களில் நம்ம தவற விட்ட நல்ல வாய்ப்புகள், சொத்து சேர்க்கை, வேலை இதெல்லாம் மறுபடியும் அதாவது அந்த பீரியடில் தேடி வரக்கூடிய அமைப்பு. அரசியல், நிர்வாகம் அல்லது பெரிய நிறுவனங்களில் எதிர்பாராத உயர் பதவி மற்றும் தலைமை பொறுப்பு இந்த பீரியடில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இன்னொரு விஷயம், லக்ன சுபர்கள், அதாவது 1, 5, 9 இந்த மாதிரி உள்ள அந்த கிரகங்கள், சுபகிரகங்கள் ஆட்சியில் வக்கரமானாங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுப்பாங்க. லக்ன பாவர்கள் 6, 8, 12 அதிபதிகள் ஆட்சி பெற்று வக்கரமானாங்கன்னா அவங்க கொடுக்குற கெடுபலன்களோட அதோட பவர் கம்மியாகும். அதோட வீரியம் குறைஞ்சு விபரீத ராஜயோக அமைப்பு அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. சில நேரங்களில் இந்த பாவர்களோட திசை அமைப்பு பார்த்திங்கன்னா வீண் அலைச்சலும் கொஞ்சம் சவால்கள் நிறைந்ததாக இருக்கும். எகைன் ஃபைனல் நமக்கு சிறப்பாக இருக்கும்ப்பா. ஸோ ஆட்சி பெற்ற கிரகம் அது வக்கரமானாலும் தீமை செய்யாது. கொஞ்சம் காலம் அது சோதித்தாலும் ஃபைனலாக அது இறுதியில் நமக்கு நன்மையை பயக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. ஓகேங்களா? சரிப்பா. இன்னொரு பதிவில் மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.